இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனை அறிதலை நம்ம சிந்தித்து வருகிறோம். தேவன் எல்லாம் அறிந்தவர் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 139 முதலாவது வசனத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் தான் நீங்களும் நானும் வணங்குகின்ற ஆண்டவர் என்று நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது எல்லா படைப்பையும் எல்லா படைப்பினுடைய செயலையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அனைத்தையும் அவர் அறிந்தவர். அவருக்கு வானத்திலும் நரகத்திலும் இருக்கிற எல்லாவற்றையும் முற்றிலுமாக அறிந்தவர். அவருக்கு எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் இருளில் இருக்கிறதை அறிந்திருக்கிறார். தானியேல் 2:22 சொல்லுது, எதுவும் அவருடைய பார்வையிலேருந்து தப்ப முடியாது. அவருடைய பார்வையிலேருந்து காணப்பட முடியாமல் எதுவுமே போகவே போகாது. அதுதான் சொல்கிறாரு சங்கீதம் 139:6, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். இது எசேக்கியேல் 11:5, நீங்கள் இப்படி பேசுகிறதுண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். என் மனசில் என்ன எழும்புதோ அதெல்லாம் கூட கடவுளுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான தேவன். நாம் அவரை பார்க்க முடியல கூட அவர் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதாம் பாவம் செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சிட்டான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டு உலகத்தில் யாருமே பார்க்கலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர், உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். உன்னுடைய ரத்தம் என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கூடாரத்தில் ஆகார் சிரிக்கிறார். ஆண்டவர் அதை அறிஞ்சிருந்தார். ஆகான் திருடி என்ன செஞ்சான்னா தான் கூடாரத்தில் பூமிக்கு அடியில் போட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருந்தான். ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். தாவீது பாவத்தை செஞ்சுட்டு பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சுட்டு அதை மறைக்க பார்த்தான். ஆண்டவர் நாத்தான் அனுப்புகிறார். சொல்கிறார், thou art thy man, நீ தான் அந்த மனுஷன், பாவம் செஞ்ச மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதம் ரொம்ப கிளியராக இருக்குது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். நீங்களும் நானும் செய்கிறது எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். வாழ்க்கையில் கடவுள் பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆபத்து. எனக்கு கிறிஸ்தவர்களுக்கு சுத்தமாக கடவுள் பயம் இல்லை. நீ ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, வேலைக்கு போனால் லஞ்சம் வாங்குற, வேலையில் உண்மைத்தன்மை இல்லை, திருடுற, பொய் சொல்கிற, ஏமாற்றுற, வஞ்சிக்கிற, இன்னொருத்தனை குறித்து புறம் பேசுகிற, சரியா? இதெல்லாம் பாவம். இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லுது. எல்லாம் அறிந்த தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். நான் பேசுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். யாரை பற்றி பேசுகிறேன், தப்பாக பேசுகிறேன்னு ஒருத்தவங்களை பற்றி, இன்னொருத்தவங்க நான் கொலை செஞ்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். தேவனினுடைய எல்லையற்ற அறிவை யாரும் அவருடைய அறிவிலிருந்து, ஞானத்திலிருந்து தப்ப முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது கிடையாது. தேவனுடைய சர்வ ஞானம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. மாறாக ஆடல், பாடல், ஆராதனை பெயரில் வேதத்தை மறைச்சிட்டு, கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய குணாதிசயத்தையும் மறைச்சிட்டு, ஒரே பொய்யும் பித்தலாட்டமும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் பாடிக்கொண்டு இருக்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதிலிருந்து உங்களை மறைக்கக்கூடிய ஒரு பிசாசினுடைய வஞ்சகம். மறந்துடாதீங்க, தேவன் நீ எங்கு சென்றாலும் இருக்கிறார். நீ போகிற ஆராதனை சரியான்னு நீ யோசித்து பார்க்கணும். உன்னை வஞ்சிக்கிற ஆராதனையா, இல்லாட்டி உன்னை சிந்திக்க வைக்கிற ஆராதனையா, உன்னை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற ஆராதனையா, நீ போகிற திருச்சபையில் வேதம் போதிக்கப்படுகிறதா, மகிமையான தேவனினுடைய குணாதிசயம் போதிக்கப்படுகின்றதா, அந்த தேவன் சர்வ ஞானமுள்ள தேவன் என்பதை போதிக்கப்படுகிறதா, இதெல்லாம் நீ யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நீ யோசிக்கலை அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆபத்து. தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டாந்து நிறுத்துவார். நீங்கள் மனம் திரும்பணும், தவறான வழியிலேருந்து திரும்பணும், உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு விலகணும். சமூகம் கெட்டு கிடக்கு, விபச்சாரம் பெருகி இருக்குது, குடி பெருகி இருக்குது, போதை பெருகி இருக்குது, கொலைகள் பெருகி இருக்குது. காரணம், சரியான சுவிசேஷம் சொல்லப்படலை. தேவன் எல்லாம் அறிந்தவர், உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்கின்ற அந்த செய்தி சொல்லப்படலை. கவனமாக இருக்கணும். தேவன் எல்லாம் அறிந்தவர். அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார், நரகத்தில் போட்டுருவார். ஒருவேளை இது காலையில் உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. பயம்லாம் இல்லை, இது நிஜமான ஒரு செய்தி. நீ மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து இந்த மகிமையான தேவன் என்னையா எல்லாம் அறிந்த தேவன் என்பதை அறிந்து அவரிடத்தில் சென்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.